சத்தியத்தை கவனமாக விதைத்தார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் அப்போஸ்தலனாகிய பவுலை போன்று பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறேன், மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறேன், நான் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்கே என்று சொல்லி நாம் கர்த்தருக்காக ஓடுவோம், உழைப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானகன் எப்படியாய் தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்தி பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். 14வது வசனத்தில், நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று சொல்லி அவ்வளவு தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்துகின்றார். அவர் தாழ்த்துவது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னை யோவான் ஸ்நானகனிடம் தாழ்த்துகின்றார். இயேசு அவனுக்கு பிரதித்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானகனிடம் அவர் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவ நீதியை நிறைவேற்றும்படியாய் ஞானஸ்தானம் எடுக்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அந்த யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை முறையை நாம் பார்க்கும்போது, அவர் வனாந்தரத்தில் கர்த்தருடைய சத்தமாய், வனாந்தரத்தில் கூப்பிடுவனுடைய கர்த்தருடைய சத்தமாய் அவர் இருக்கின்றார். அவர் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவருக்கு ஆகாரமாய் இருந்தது. பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானகன் வாழ்ந்த இடம் வனாந்தரமாய் இருந்தது. அவர் உடுத்தின உடை ஒட்டகமயிர் உடையாய் இருந்தது. அவர் சாப்பிட்ட உணவு வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனுமாய் இருந்தது. பிரியமானவர்களே, இப்படி ஒரு தேவ மனுஷனிடம்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி ஞானஸ்தானம் எடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் ஒரே பேரான குமாரனாக கிறிஸ்துவாக இருந்த அந்த தேவாதி தேவனுக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிற ஒரு விசேஷித்த கிருபை பெற்றவராய் யோவான் ஸ்நானகன் இருக்கின்றார். அவரும் விசேஷமாக தன்னை எவ்வளவாய் தாழ்த்துகின்றார் பாருங்கள். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிற்கு ஞானஸ்தானம் கொடுத்த பெருமை, அந்த கனம், அந்த உயர்வு அவருக்கு இருக்கின்றது. ஆனாலும் தன்னை முற்றிலுமாக அவர் மறைத்தவராய், தன்னை முற்றிலுமாக தாழ்த்தினவராய் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறதை பார்க்கின்றோம். அப்படியாக அவர் வாழ்ந்ததையும் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் அநேகர்
நாம் தேவனுக்காக ஏதாகிலும் செய்தோம் என்று சொன்னால் அதை எவ்வளவாய் நாம் பிரபலப்படுத்தி வெளியே காட்டுகிறோம் என்று சொல்லி சற்று ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, ஆனால் யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிற்கே ஞானஸ்தானம் கொடுத்தவராய் இருந்த போதிலும் தன்னை அவர் பிரபலப்படுத்தாமல், அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், அதை குறித்து அவர் பெரிதாக ஒன்றும் பேசிக்கொள்ளாமல், அவர் தன்னை முற்றிலுமாக மறைத்தவராய், கர்த்தருடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறவராய் இருந்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் பிரபலத்தை விரும்புகிறவர் அல்ல. நாம் செய்த காரியத்தை வெளிப்படுத்தி அதை பிரபலப்படுத்துவதை கர்த்தர் கொஞ்சமும் விரும்புவதில்லை. பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானகன் எவ்வளவு பெரிய விசேஷித்த ஒரு தெய்வ மனுஷனாக இருந்த போதிலும், தேவனுடைய பிள்ளையாகி குமாரனாக கிறிஸ்துவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தவராக இருந்த போதிலும், தன்னை முற்றிலுமாக மறைத்து கொண்டவராய், அவருடைய வாழ்க்கை முறை எளிமையானதாகவும், அவர் சாப்பிடுகிற உணவு முறை எளிமையானதாகவும், அவர் வாழ்ந்த இடம் எளிமையானதாகவும், அவர் கர்த்தருடைய சத்தியத்தை வனாந்தரத்தில் அவருடைய சத்தியத்தை சொல்கிற, வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் அவர் இருந்தார். கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துகிறவராய் இருந்தார். பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானகனை நாம் நோக்கி பார்ப்போம். அவருடைய வாழ்க்கை முறையை நோக்கி பார்ப்போம். வேதத்தில் அநேக பசுத்தவான்களுடைய வாழ்க்கை முறையை நோக்கி பார்ப்போம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களிடம் சொல்லும்போது வழிக்கு 2 பாதரட்சைகளையும் 2 உடையையும் எடுத்து போகும்படி அவர் சொல்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை முறையும் அப்படியா இருந்தது. ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை முறையை நோக்கி பார்ப்போம். அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையை அடைகிற வரைக்கும் அவர் உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஆடம்பரமாக அவர் வாழ்ந்து வந்தார். கிறிஸ்துவை அறிகிற அறிவை எப்பொழுது அவர் பெற்றாரோ அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய உணவு முறை, அவருடைய நடவடி பாவனைகள் சகலமும் கர்த்தருக்கு உகந்ததாக மாறினது. அவர் எங்கெல்லாம் செல்கின்றாரோ அங்கே சத்தியத்தை சொல்லி, அந்த இடத்தில் ஒரு குடிசையை, ஒரு கூடாரத்தையை போட்டு விறகுகளை பொறுக்கி உணவு சமைத்து சாப்பிட்டு அங்கேயே தூங்கி, அவர் காலையில் எழுந்து தன்னுடைய தேவனுடைய சத்தியத்தை, சுவிசேஷத்தை சொல்வதற்காக நடந்தே தன்னுடைய பயணத்தை அவர் செய்திருக்கின்றார். கர்த்தருடைய சத்தியத்தை அவர் எங்கெல்லாம் போய் சொல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் போய் அவர் சத்தியத்தை கவனமாக விதைத்தார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் அப்போஸ்தலன் பவுலை போன்று பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறேன், மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறேன், நான் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்கே என்று சொல்லி நாம் கர்த்தருக்காக ஓடுவோம், உழைப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.